ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2025 வருடத்தின் 4ஆம் மாதம் ஏப்ரல் மாதத்தின் 1ஆம் தேதிக்குள்ளாக பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம், நம் வழக்கமாய் ஒவ்வொரு மாதத்தினுடைய 1ஆம் தேதியினுடைய அதிகாலை வேளையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வது போல இந்த மாதத்திற்கான கர்த்தர் எங்களுக்கு காட் ஷேடோ மினிஸ்ட்ரிஸ் தேவனிழல் ஊழியங்களுக்கு எங்கள் குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்த வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே இந்த ஒலிபரப்பின் மூலமாகவும் இந்த ஊழியத்தின் மூலமாகவும் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, இந்த மாதத்திற்குண்டான வாக்குத்தத்த வசனத்தை முதலாவது உங்களுக்கு அறிமுகப்படுத்தி பின்பு அதனை ஒட்டிய சிந்தனைகளை, கருத்துக்களை, செய்திகளை உங்களோடு கூட நான் சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி தான். ஆம், சங்கீதம் 23 வசனம் 4. சங்கீதம் 23 வசனம் 4. நான் இதை வாசிக்கிறேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். 23ஆம் சங்கீதத்தினுடைய 4ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி இந்த மாதத்திற்குண்டான ஒரு வாக்குத்தத்த வார்த்தையாக தேவன் நம்மோடு கூட இடைப்படும் ஒரு ஆசீர்வாதமான நம்மை பலப்படுத்தக்கூடிய வார்த்தையாய் நான் உங்களோடு கூட மறுபடியும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி, தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆங்கிலத்தில் இப்படியாக இருக்கிறது. Psalm 23:4. Yea, though I walk through the valley of the shadow of death, I will fear no evil, for thou art with me. Thy rod and thy staff, they comfort me. ஆம், பிரியமானவர்களே, இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தையினுடைய தலைப்பு, தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். For you are with me. Hallelujah, hallelujah. ஆம், பிரியமானவர்களே, இந்த 23ஆம் சங்கீதம் நமக்கு மிகவும் பரிச்சயமான, மிகவும் பிடித்தமான, மிகவும் பிரியமான, பல வேளைகளில் மற்ற சங்கீதங்கள் நமக்கு நினைவில் இருக்கிறதோ இல்லையோ, மற்ற சங்கீதங்களை பிள்ளைகளுக்கு வாசிக்க நாம் உற்சாகப்படுத்துகிறோமோ இல்லையோ, சங்கீதம் 91, சங்கீதம் 23, சங்கீதம் 103, சங்கீதம் 90, இவைகளெல்லாம் நமக்கு மிக என்ன சொல்ற பாப்புலர் சாம்ஸ் என்று சொல்லலாம் இல்லையா? அதிலே முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய சங்கீதமாக இருக்குமானால் 150 சங்கீதங்களில் 23ஆம் சங்கீதம். ஆமென். 6 வசனம் தான். ஆனாலும் அதில் அடங்கியிருக்கிற சத்தியங்கள், அதில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் அளவிட முடியாதவை. நூற்றாண்டு காலமாய், யுகங்களாய் இந்த சங்கீதத்தை படித்து அதன் மூலமாய் ஆறுதலையும் தேடுதலையும் பலனையும் பெற்றுக்கொண்டவர்கள் ஆயிரக்கணக்கான அநேக பரிசுத்தவான்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி தேவனுடைய வழியிலே நடக்கும்படிக்கு, தேவனை பின்பற்றும்படிக்கு உற்சாகப்படுத்தின ஒரு சங்கீதம் இதுவென்றால் அது மிகையாகாது. ஆனாலும் இந்த நாளில், இந்த மாதத்திற்கென்று கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தர் என்ன வார்த்தை கொடுக்க போகிறார் என்று ஜெபத்தோடு கூட இந்த நாட்களிலே ஒரு சிந்தனையில் இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையினுடைய இருதயத்தில் தொடர்ந்து கடந்த நாட்களிலே பாரப்படுத்தினதை அல்லது இந்த வார்த்தைகளோடு கூட இடைப்பட்டதை என்னால் உணர முடிந்தது. விசேஷ விதமாய் அந்த 4ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிற அந்த வார்த்தை நம்முடைய அறிக்கையாக, நம்முடைய டிக்ளரேஷனாக, நம்முடைய ஒரு கன்ஃபெஷனாக இந்த மாதத்திலே இருக்க வேண்டும் என்பதே கர்த்தர் விரும்புகிற காரியமாய் நான் பார்க்கிறேன். ஆம், பிரியமானவர்களே, அங்கே அந்த மெய்ப்பன் அல்லது அந்த மெய்ப்பனுடைய காரியங்கள், மெய்ப்பன் எப்படியெல்லாம் அந்த ஆடை நடத்துகிறார் என்கின்ற உருவகப்படுத்தி தாவீது இதை எழுதியிருந்தாலும் அந்த 4ஆம் வசனத்திலே அந்த ஆடு அல்லது தான் அல்லது இந்த சங்கீதக்காரன் அவன் தைரியமாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். For you are with me, your rod and your staff, they comfort me or they strengthen me. பிரியமானவர்களே, தேற்றும் என்கின்ற வார்த்தையினுடைய பொருள் நம்மை பலப்படுத்தும், நம்மை எழும்பி நிற்கச் செய்யும். அது அழாதே என்ற ஆற்றி தேற்ற அதல்ல. It will strengthen us.
நம்மை எழுந்து நிற்கச் செய்யும் வார்த்தை. என்ன வார்த்தை? என்ன காரியம்? அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற நிச்சயம். அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை வழி நடத்தும். நம் போக வேண்டிய வழியிலே நம்மை சுகபத்திரமாய் கொண்டு போகும் என்கின்ற ஒரு நிச்சயமே. அன்றைக்கு சங்கீதக்காரனுடைய அறிக்கை நம்முடைய அறிக்கையாய் மாற வேண்டும். இன்றைக்கு இந்த மாதத்தில் you should be able to say, it's not somebody else telling you. இந்த இடத்துல தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னதாக பார்க்கவில்லை. சங்கீதக்காரன் மாறாக அந்த உணர்வோடு கூட, அந்த நிச்சயத்தோடு கூட, அந்த அனுபவத்தோடு கூட, அந்த முழு நிச்சயத்தோடு கூட சொல்லுகிறார், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். A declarative statement. It is not a presumption or an imagination or a wishful thinking. தேவன் கூட தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன், தேவனை கிட்ட என் கூட தான் வருவார் நான் யோசிக்கிறேன். இல்லை, தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். ஒரு உறுதியான திடமான மாறாத வார்த்தையாய் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எப்படி சங்கீதக்காரனால் அந்த நாளிலே அல்லது அந்த சங்கீதத்திலே ஏன் அல்லது எவ்வாறு அவரால் அப்படி சொல்ல முடிகிறது? ஹல்லேலூயா! எந்த சூழ்நிலையிலே இந்த சங்கீதக்காரன் இந்த வார்த்தை சொல்லுகிறார் என்பதை நாம் பார்ப்போமானால், அதே வசனத்தில் முன்பகுதி சொல்லுகிறது, இதோ நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே, ஆங்கிலத்தில் ஏ என்கின்ற வார்த்தை, தமிழில் இது காணப்படவில்லை. நம்ம சேர்த்து சொல்லுவோமானால் இதோ அப்படின்னா இங்கே பார், ஆமாம் எனக்கு முன்னாடி ஒரு மரண இருள் இருக்குது, ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது, அதில் நான் நடந்து போயிட்டு இருக்கிறேன். அதில் நடந்தே நான் போனாலும் நான் எந்த பொல்லாப்புக்கும், எந்த தீமைக்கும், எந்த அழிவுக்கும், எந்த நாச மோசத்துக்கும், எப்பேற்பட்டதான ஒரு இடர்பாடுகளுக்கும் நான் அஞ்ச போவதில்லை. ஏன் தெரியுமா? ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அவருடைய கோல், அவருடைய தடி என்னை ஸ்ட்ரென்தன் பண்ண, என்னை பலப்படுத்தும். இவ்விதமாய் இது சங்கீதக்காரனுடைய அறிக்கையாக இருக்கிறது. வாழ்க்கையினுடைய ஒரு சவாலான சூழ்நிலையிலே, ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலே அவன் பயணிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதை கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. கடந்து போகும் பொழுது தைரியத்துடைய சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆம், இருளின் பள்ளத்தாக்கு தான், மரண இருள் தான், ஆனால் நான் கடந்து போகிறேன். ஏன் தெரியுமா கடந்து போகிறேன்? தேவரீர், இது ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு தனக்கு சொல்லிக்கிட்டதாகவும் தெரியல, ஆண்டவரையே பார்த்து சொல்கிறதா சரி. இது ஆண்டவரே நீங்கள் இருக்கீங்க, ஆண்டவர் என் கூட, லார்ட் யூ ஆர் வித் மீ. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கவனிச்சிருக்கீங்களா? அவர் நமக்கு ஏதோ ஒரு கடவுள் என் கூட இருக்கிறான்னு உங்களை பார்த்து சொல்லலை, இல்லை என்னை பார்த்து சொல்லலை, இல்லை எழுதினவங்களை பார்த்து சொல்லலை, ஆண்டவரை பார்த்து விழிக்கிறார். God you are with me. தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நான் எதுக்கு பயப்படணும்? இது தேவனுக்கும் அந்த தேவ மனிதனுக்கும் சங்கீதக்காரனும் இருக்கக்கூடிய ஒரு உரையாடலாகவே காணப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து உங்களுடைய நெருக்கடியான இருளான சூழ்நிலை, பொதுவாக நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரே எங்கே இருக்கீங்க ஆண்டவரே? இந்த நெருக்கடி எதுக்கு ஆண்டவரே? இந்த தாழ்ச்சி எதற்கு ஆண்டவரே? இந்த குறைவு எதற்கு ஆண்டவரே? இந்த இருள் எதற்கு ஆண்டவரே? இருக்கீங்களா இல்லையா? ஒருவேளை அப்படி வேணா கேள்வி கேட்போமே ஒழிய, அவர் முழு நிச்சயத்தோடு கூட ஒரு இருளாக தான் இருக்குது. பட் he knows, he feels, he experiences, he realizes tangibly the presence of God. That's why he's able to say, Lord you are with me. நீங்கள் என் கூட தான் இருக்கீங்க ஆண்டவரே. என்ன ஒரு கான்ஃபிடென்ட்டான, என்ன ஒரு மனதிடத்தோடு கூட ஒரு சொல்லப்பட்ட வார்த்தையாய் நான் இதை பார்க்கிறேன். இந்த வார்த்தையோடு கூட ஆண்டவர் அதிகமாக என்னுடைய உள்ளத்திலே இடைப்பட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த மாதத்திலேயும் நீங்களும் நானும் ஆண்டவரின் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதில்ல, ஆண்டவரையே பார்த்து நம்முடைய நெருக்கத்தின் வேளையில் சொல்ல வேண்டும். அப்போ ஆண்டவரை பார்த்து சொன்னால், ஆண்டவரை நீங்கள் பார்க்குறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு இல்லாதது போல் இல்லை, அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில் காணாதது போல் இல்லை, அந்த சூழ்நிலையை அனுபவிக்க முடியாதவராக இருக்கவில்லை. அந்த சூழலில் எல்லா வகைகளும் உணரக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய, பார்க்கக்கூடிய நிலையிலே தேவனை நீங்கள் அனுபவிப்பதினால், உணர்வதினால தான் உங்களால் அப்படி சொல்ல முடியுது. பிரியமானவர்களே, ஒரு பயங்கரமான நெருக்கடியின் காலத்தில் சங்கீதக்காரனால் தைரியமாய் சொல்ல முடிந்தது, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலமும் உமது தடியும் என்னை தேற்றும். சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் இந்த 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் ரொம்ப இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குது. உங்களுடைய ஒரு அறிவுக்காக இந்த காரியத்தை நான் சொல்லி கடந்து போகிறேன். 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், கான்டெம்பரரி இங்கிலீஷ் வெர்ஷன், ஐ மே வாக் த்ரூ வேலிஸ் ஆஸ் டார்க் அஸ் டெத். அதாவது நான் சில பள்ளத்தாக்கின் வழியே
அது மரணத்தை போல இருளாக இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கில் நான் நடக்க வேண்டிய சூழல் வரும். ஆனால் நான் பயப்பட மாட்டேன். பட் ஐ won't be afraid. You are with me and your shepherd's rod makes me feel safe. அவர் என்ன சொல்ல வருது, நீங்கள் என் கூட இருக்கீங்க, நீங்கள் மட்டுமா இருக்கீங்க, உங்கள் கையில் இருக்கக்கூடிய மேய்ப்பனின் கோலை பார்க்குறேன், அதனால நான் என்ன செய்கிறேன், பாதுகாப்பாக இருக்கிறேன். எது வந்தாலும் கோலை வச்சு நீங்கள் என்னை நடத்துவீங்க, அந்த தடியை வச்சு என்னை பாதுகாப்பீங்க. என்ன ஒரு உறுதியான, என்ன ஒரு கான்ஃபிடென்ட்டான ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா? பேசிக் பைபிள் இன் இங்கிலீஷ் சொல்லுது, எஸ் தோ ஐ கோ த்ரூ த வேலி ஆஃப் டீப் ஷேட். இப்போது அந்த இடத்துல அந்த அதாவது மரண இருளின் பள்ளத்தாக்கு, ஆங்கிலத்தில் வேலின்னு இருக்குது. அது ஒரு எழுத்தின்படியே மலை அல்லது கீழே பள்ளமாக இருக்கக்கூடிய இடத்தை குறிக்கவில்லையாம். அது ரெண்டு ஒரு மலை இடுக்குகளுக்கு இடையே பெரிய பிக் ராக்கி மவுண்டன்ஸ். திரையில் நீங்கள் அதை பார்க்கலாம். அது பெரிய காஜ் மாதிரி, அது காஜ்னு சொல்லுவாங்க. அது இடையில் நான் மாட்டிகிட்டு இருக்கிறேன். ரெண்டு பெரிய பாறைகளை போல் அந்த மலை நடுவில் நான் சிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ கொஞ்சம் கரணம் தப்பினால் மரணம்ன்ற மாதிரி அதில் நான் பேலன்ஸ் பண்ணி நான் நடக்கணும். இல்லைன்னா அதை கடந்து போகலன்னா நான் கீழே விழுந்துடுவேன். என்னுடைய முடிவு நிச்சயம். அப்போது அங்கே அந்த பள்ளத்தாக்குன்னு சொல்லும்போது இங்கே அதை ஆங்கிலத்தில் பார்க்குறேன், தோ ஐ கோ த்ரூ த வேலி ஆஃப் டீப் ஷேட். விரலாக இருக்குது, பெரிய ஒரு மலையின் இடுக்கு, அதில் நடந்து போயிட்டு இருக்கிறேன். அப்படியே நடந்தாலும் என்ன பொல்லாப்பு வரும்? மரணம், இல்லை கீழே விழுந்துடுவேன், இல்லை கை கால் அடிப்படும், இப்படியோட பரவலமான காரியங்கள் சொல்லலாம் இல்லையா? அந்த பொல்லாப்புக்கு நான் பயப்பட போகிறதே இல்லை. ஏன்னா நீங்கள் என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்கள் என்ன வந்தாலும் நீங்கள் என்ன செஞ்சுப்பீங்க, நீங்கள் பார்த்துப்பீங்க. யுவர் ராட் அண்ட் யுவர் சப்போர்ட் ஆர் மை கம்ஃபர்ட். உங்கள் கோல் இருக்குது, உங்கள் தடி இருக்குது, நீங்கள் ஆதரவாக இருக்கீங்களே, இந்த பக்கத்தில் தானே இருக்கீங்க. அது எனக்கு பெரிய தைரியம் ஆண்டவர். பாருங்கள் எவ்வளவாய் அவர் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவராக அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, லூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த 6 வசனத்தையும் இன்றைக்கு இந்த தியானத்தில் அல்லது இந்த அதிகாலை வாக்குத்தத்த ஆராதனை தியானத்தில் நம்ம பார்க்க முடியாது, பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. அதுவல்ல இன்றைக்கு கர்த்தரினுடைய இருதயத்திலே பாரப்படுத்தினது. ஆனாலும் இந்த சங்கீதத்தை நாம் பிரிக்க வேண்டுமானால் நான் தியானிக்கும் பொழுது ஒரு 4 தலைப்புகளுக்கு கீழாக இந்த சங்கீதத்தை பிரித்து பின்பு வாக்குத்தத்த வார்த்தைக்கு நேராக அந்த சூழமைவிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிற இந்த சத்தியங்களை உங்களோடு கூட இந்த நாளில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது இந்த 6 வசனத்தில் 1, 2, 3 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அங்கே நமக்கு தெரிந்தது தான், எனக்கு ஆண்டவர் என்னுடைய தேவன் மேய்ப்பராக இருக்கிறார். அவர் எனக்கு எனக்கு மேய்ப்பராக இருப்பதினால், என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆயனாய் தலைவனாக இருப்பதினால் எனக்கு என்ன நன்மைகள் வருது பாருங்களேன். புல்லுள்ள இடம், அமர்ந்த தண்ணீர், அது மாத்திரம் கிடையாது, அவர் என்னை ஆத்மாவை தேற்றுறாரு, என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறாரு. நீங்கள் அந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது அவர் என் ஆத்மாவை தேற்றி, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் நடத்தி, அவர் என்னை இது எல்லாமே தேவன் அல்லது அந்த மேய்ப்பன் இந்த ஆட்டுக்குட்டி அல்லது ஆட்டினுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய everything reflects what the shepherd or the God does. அப்போ முதலாவது நான் பார்க்குறேன் ஒரு தேவ பிள்ளையினுடைய வழித்தடம், the believer's track. அப்போ அவன் போகிற பாதை எப்படி இருக்குது, அழகா அந்த ஆட்டுக்கு தெரியாது, அந்த ஆட்டுக்குட்டிக்கு தெரியாது. அப்போ ஒரு பாதையில் கர்த்தர் நடத்துகிறாரு, நல்லா தான் இருக்குது. புல்லுள்ளை தேவையான நேரத்தில் புல் கிடைக்குது, தேவையான நேரத்தில் அமர்ந்த இளைப்பாறுதல் கிடைக்குது, அமர்ந்த தண்ணீரின் இளைப்பாறுதல் கிடைக்குது. அது மாத்திரமல்ல, நீதியின் பாதையில், அதாவது சரியான பாதையில் கொண்டு போகிறாரு. நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறாரு, ரெஸ்ட்டை கொடுக்குறாரு. கொஞ்சம் நம்ம அவனுடைய ஆத்மா கொஞ்சம் பலவீனப்பட்டு போயிடுச்சுன்னா அதுக்கு நல்ல ஏதோ ஒரு சூழ்நிலையை நமக்கு உதவி அனுப்பி, ஒத்தாசை அனுப்பி, பொருள் உதவி அல்லது மக்கள் உதவி அனுப்பி நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாரு. ஆரம்பத்தில் இந்த பாதையின் வழியே ஒரு விசுவாசியை கர்த்தர் நடத்துகிறார். a believer's track அல்லது தேவ பிள்ளையினுடைய வழித்தடம். இரண்டாவது நான் பார்க்குறேன், இந்த அழகாக போயிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை சூழலில் திடீரென்று எதிர்பாராத ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று வருகிறது. இது தேவ பிள்ளை அல்லது விசுவாசி சந்திக்கக்கூடிய விசனம் என்று சொல்லுவேன். முதலாவது வழித்தடம், இரண்டாவது விசனம் அல்லது அவனை துக்கப்படுத்துகிற, அவனது பயமுறுத்துகிற, அவனை அச்சுறுத்துகிற, அவனை கலங்க பண்ணக்கூடிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிறதை பார்க்கிறோம். அதுதான் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் இதை நாம் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போ இதை கடந்து போகும் பொழுது இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்திற்கு நேரே போகிறோம். அந்த
அந்த பக்தன் அல்லது அந்த ஆடு அல்லது தேவ மனிதன் தேவ பிள்ளை போகிற பாதையில் பார்க்கும் பொழுது ஆங்கிலத்தில் அதை கால் இட் அஸ் பிலீவர்ஸ் ட்ரீட், பிலீவர்ஸ் ட்ராக், பிலீவர்ஸ் ட்ரபுள், பிலீவர்ஸ் ட்ரீட். இப்போ இங்கே ஒரு வழித்தட நல்லா அழகாக நேர்த்தியான வழித்தடத்தில் கொண்டு போகிறார். ஒரு விசனத்தினுடைய பாதையும் வருந்தக்கூடிய, பயப்படக்கூடிய, அச்சுறுத்தக்கூடிய ஒரு பாதையும் வருது. ஆனால் மூன்றாவது ஒரு விருந்து. இந்த விருந்துன்னு சொல்லும்போது பாருங்களேன், அங்கே அவர் சத்ருவுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறாராம். என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிதான், என்னுடைய தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறாரா. இது அடுத்த கட்டம் ஆசீர்வாதத்திற்கு நேரே. சத்துருக்கள் பார்த்து பயந்து நஞ்சு நடுங்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, தலை என்னால் அபிஷேகம் பண்ணுகிறது பல காரியங்களை குறிக்கும். எனக்கு கர்த்தர் உணர்த்தின ஒரு காரியம், நம்முடைய சிந்தனையில், நம்முடைய யோசனையில் ஒரு இளைப்பாறுதல். ஏன் தலைக்கு என்ன போடுறோம்? ஹீட்டுக்காக தானே போடுறோம். இந்த அபிஷேக தைலம் பல விதத்தில் ஒன்று ஒரு உயர்வு, ஒரு ஆசாரியனாக ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதுக்கு அபிஷேகம் அடையாளமாக இருக்கிறது. ஒன்று உயர்வை காண்பிக்கிறது. பாருங்கள், சத்ருவின் முன்பாக ஒரு உயர்வு, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் நிலையில் ஒரு உயர்வு. அது மாத்திரமல்ல, உங்களுடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியுது. உங்களுடைய நிரம்பியது குறைவில்லை. நீ நிரம்பி வழியும் பொழுது அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய அடுத்த கட்ட முதல் 3 வசனங்களில் உங்களுடைய இயல்பான ஆசீர்வாதங்கள். ஒரு கட்டத்தை தாண்டி நீங்கள் போகும் பொழுது பெரிதான ஆசீர்வாதங்கள், நல்ல ஒரு பெரிய பிரேக் த்ரூவை கர்த்தர், ஒரு உயர்வை, ஒரு மேன்மையை, ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய நன்மையை, பெரிய ஒரு ப்ரமோஷனை, பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்கை, ஒரு பிரேக் த்ரூவை கர்த்தர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார் அல்லது நடத்துகிறார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது அந்த 5ஆம் சங்கீதத்தில் this is what I call it as believers treat, அல்லது ஒரு விசுவாசிக்கு தேவன் வைக்கிற விருந்து. ஹல்லேலூயா. ஒரு வழித்தடம், ஒரு விசனம், ஒரு விருந்து. 4வது பிலீவர்ஸ் டெஸ்டிமனி. இந்த காரியத்தை இந்த பாதையிலேயே நடந்து போயிட்டு இருக்கிற கடைசியில் அவருக்கு ஒரு பெரிய நிச்சயம். இதெல்லாம் நடந்து முடிஞ்சோன்னே 6ஆம் வசனத்தில் சொல்றாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசியனுடைய வெற்றி நிச்சயத்தை அது குடிக்கிறது. பாருங்களேன், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எவ்வளவுதான் சாதித்தாலும், எவ்வளவுதான் நம்ம சொத்து சேர்த்தாலும், எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும், நம்மளுடைய முடிவு நித்திய காலமாக அவரோடு கூட இருக்கக்கூடிய முடிவுக்கு நேரே நம்ம அது நடத்தாது போகுமானால் நம்ம எல்லா பிரயாசமும் வீண் தானே. அப்போ ஒரு டெஸ்டிமனி, he testifies, the child of God or the sheep or the psalmist declares, I will dwell in the house of the Lord. எப்படி 4ஆம் வசனத்திலே நான் பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிற என்று உறுதியான ஒரு அறிக்கை செய்கிறாரோ, 6ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? நான் தங்கியிருப்பேன், நான் நிலைத்திருப்பேன். நான் நிலைக்க வேண்டும்னு ஜெபிக்கல, நான் நிலைத்திருக்குன்னு ஆண்டவர் வேண்டிக் கொள்ள. மறுபடியும் ஒரு நிச்சயத்தின் ஒரு வார்த்தையை பார்க்கிறோம் 6ஆம் வசனத்திலே. ஏன்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறதுனால ஜீவனும் நன்மை என் வாழ்க்கையில் பின்தொடரும். அவர் என்னை கொண்டு போய் எங்கே கொண்டு போயிடுவார்? அவர் இருக்கும் இடத்துல ஜீவனுள்ள நாட்கள்லாம், அதாவது பூமியில் இருக்கிற நாட்கள் மாத்திரமல்ல, நமக்கு ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளை சதா காலங்களிலும் தேவனோடு கூட பிழைத்திருக்கிற, ஜீவித்திருக்கிற பிள்ளை தான் நம்மளுடைய நித்திய ஜீவனை காண்பிக்குது. இது டெஸ்டிமனி. இப்போ 4ஆக பிரிக்கும் பொழுது ஆரம்பத்தில் அவனுடைய வழித்தடம், 2வது வழித்தடத்தில் அருமையான வழித்தடம் இருக்குது, விசனமும் வருது. விசனத்தை கடந்து அவன் போகும் பொழுது, அல்லது போராட்டங்களை, நெருக்கடிகளை கடந்து போகும் பொழுது ஒரு விருந்து சாலையை பார்க்குறான். ஒரு விருந்தையும் கடந்து போகும் பொழுது ஒரு பெரிய வெற்றி, அல்லது வெற்றியினுடைய முழக்கத்தை, அல்லது வெற்றியினுடைய சாட்சியை அங்கே நான் பார்க்கலாம். வேர் இஸ் த விக்ட்ரி? நம்முடைய விக்ட்ரி எங்கெங்க? ஆண்டவரோடு கூட. இயேசுவை குறித்து சொல்லும்போது மரணத்தை ஜெயமாக விழுங்கினாரா. நாமளும் அதை விழுங்கி என்ன செய்ய போகிறோம்? அவரோடு கூட நித்திய காலமாய் தங்க போகிறோம். இது பொதுவாக இந்த சங்கீதத்தை இந்த 4 விதத்திலையும் நாம் பிரித்து பார்க்கலாம். ஆனாலும் பிரியமானவர்களே, இந்த மாதத்திற்காய் கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிற கருத்து, சத்தியம், இந்த 4ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிற அந்த வார்த்தையினுடைய பின்னணி, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். இன்றைக்கு உங்களுக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை அதுதான். எந்த நிலையிலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான் தெரியுமா? இந்த 3 சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வேளை இந்த மாதத்தை நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறீங்க.
கடந்த 3 மாதம் எப்படியோ கடந்து போச்சுங்க, அல்லது கடந்த வருஷத்தை கடந்து எப்படியோ இந்த புது வருஷத்துக்குள்ளே வந்துட்டேன். ஆனால் நான் சொல்லுவேன், தீர்க்க தரிசனமாக இந்த 3 சூழ்நிலைகள் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு, அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கை அதனுடைய மூல வார்த்தையிலிருந்து எடுத்துக்கொண்டு 3ஆக நான் பிரிக்கிறேன். 1 மரணம், 1 இருள், 3வது பள்ளத்தாக்கு. டெத், டார்க்னஸ் and the deep valley. சொன்னது போல் அது ஒரு 2 மலை இடுக்கின் கீழே இருக்கக்கூடிய மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் தப்புனா சரியாக பேலன்ஸ் பண்ணலன்னா கீழே விழுந்துடும். அதுதான் அந்த காட்ச் என்பது மலை இடுக்கான ஒரு சூழலை காண்பிக்கக்கூடியது. அதுதான் பள்ளத்தாக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, இதை ஒரு தீர்க்க தரிசனமாக எங்களோடு கூட கர்த்தரினுடைய இருதயத்தில் விதைத்திருக்கிற சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் தான் நாம். ஒரு காலகட்டம் வரைக்கும் நான் பிலீவர்ஸ் ட்ராக்குன்னு சொன்னேன் இல்லையா, எல்லாம் கர்த்தர் நடத்திட்டே வராரு. நல்ல வேலை இருக்குது, நல்ல சம்பளம் இருக்குது, நல்ல குடும்பம் இருக்குது, நல்ல பிள்ளைகள் இருக்குது, புல்லுள்ள இடம் இருக்குது, அமர்ந்த தண்ணி இருக்குது, தேற்றர். ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலையும், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு அனுபவம் நாம் கடந்து போக வேண்டியதான் இருக்கிறது. யோபினுடைய வாழ்க்கையில் பெரிய சோதனை சந்தித்த பின் இரட்டிப்பான ஆசீர்வாதம். நீதிமானாகிய யோசேப்பினுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். அவன் ஒரு நீண்ட நாட்களாய் சிறையில் இருந்த பின்பு கர்த்தர் அவனை உயர்வுக்கு நேரே கொண்டு போனதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படி நம்முடைய விசுவாசமானது சோதிக்கப்படும். இட் வில் கோ த்ரூ அ டெஸ்ட் ஆஃப் ஃபயர் என்பது அடிக்கடியாக நாம் தியானிக்கக்கூடிய ஒரு பகுதி தானே. தானியேலினுடைய காரியத்தில் பார்க்குறோம், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய காரியத்தில் பார்க்குறோம். உன் தேவன் உன்னை, அதாவது என்னுடைய கையிலிருந்து விடுவிக்கக்கூடிய தேவன் ஒருவர் உண்டோன்னு சொன்ன அந்த ராஜா, இவருடைய தேவன் தான் தேவன்பா, தானியேலின் தேவன் தான் தேவன்பா, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் தேவன் தான் தேவன் சொல்லிட்டு அந்த அந்நிய ராஜா சொல்லக்கூடிய அளவுக்கு ஏன் ஒரு சோதனை கடக்க வேண்டியதாக இருந்தது. இங்கேயும் ஒரு சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் ஒரு பாதை எப்பேற்பட்ட பாதை? அது இருள், மரணம், பள்ளத்தாக்கு. ஆங்கிலத்திலே அந்த டார்க்னஸ் என்று சொல்லும் பொழுது தமிழிலே அந்த அனுபவத்தை அந்தகாரம் என்று நான் தலைப்பிட விரும்புகிறேன். எது அந்தகாரம்? வெளிச்சமே இல்லாத நிலைமை. அடுத்து என்ன செய்கிறதுன்னு தெரியல. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதுக்கப்புறம் உங்களுக்கு லைட் இல்லை. ஒருவேளை வண்டி ஓட்டிகிட்டு போகிறவங்க லைட் இருந்துச்சுன்னா வண்டியை கொண்டு ஓட்டிகிட்டே போயிட்டுருக்கலாம். ஹெட்லைட்டும் இல்லை, பாதையிலையும் வெளிச்சம் இல்லைன்னா அவங்களால வாகனத்தை ஓட்டிகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். சுற்றிலுமே இருள் இருக்கும்போது உங்களால் வாகனத்தை ஓட்டிகிட்டு போக முடியாது, நடந்து போக முடியாது. அபாயங்கள் என்ன இருக்கோ, ஆபத்துகள் என்ன இருக்கோ, என்ன சூழ்நிலை ஒன்றுமே தெரியாது. அந்த இருளான பாதை சில நேரம் கர்த்தர் உங்களை கொண்டு போகலாம். மீகா 7:9-8 அருமையான ஒரு வசனத்தை சொல்லுகிறது. மீகா 7:8, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் விழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். நான் இருளில் தான் இருக்கிறேன், இன்னும் இருளிலிருந்து வெளிச்சம் எனக்கு வரல, ஆனால் இருளின் பாதையில் தான் இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் என்று 4, 5, 7, 8, 9 வசனங்கள் வாசிப்போமானால் இயேசுவை குறித்து சொல்லப்படுது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை ஒளி. என் தேவன் என் இருளிலே வெளிச்சமாக இருப்பார். மீகாவில் நம்ம வாசிக்கிறோம். ஆனாலும் இந்த சூழல் ஒரு இருள் நிறைந்த ஒரு சூழலில் சில சமயம் நீங்களும் நானும் கடந்து போக வேண்டி இருக்கும். பிரியமானவர்களே, இருளை கண்டு அஞ்சாதீங்க, இருளை கண்டு நடுங்காதீங்க. நான் இருள்னு சொல்லும்போது எழுத்தின்படியே லைட் ஆஃப் பண்ணி வைக்கிற நிலைமையை சொல்ல வரல. நெக்ஸ்ட் என்ன செய்கிறது, அடுத்து என்ன பண்ணுறது, அடுத்து எந்த திசைக்கு போகிறது, நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய எண்ணம், நம்முடைய ஞானம் இப்போது அந்த லிமிட்டை தாண்டிச்சு. ஐ ரீச் மை விட்ஸ் எண்ட். என்னுடைய ஞானத்துக்கு ஒரு முற்று வந்துருச்சு. இந்த கட்டிடம் கட்டிகிட்டே இருக்கிறேன், இதுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்னு தெரியல. படித்தேன், இதுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்னு தெரியல. இந்த பொருளாதாரத்தை இவ்வளவு தூரம் சமாளிச்சுட்டு இதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு தெரியல. என்ன ஐடியா இல்லை, என்ன யோசனை இல்லை, என்ன வழி இல்லை. இவ்வளோ தூரம் வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டேன், இதுக்கு மேலே எங்கே பாதை இருக்குன்னு தெரியல. எங்கே பார்த்தாலும் இருட்டாயிடுச்சு, மாலை மங்கிடுச்சு. மிருகம் வருமோ, இல்லை கொடிய திருடர்கள் வருவாங்களோ, பயம். இருளுனாலே எல்லா விதமான ஆபத்துகளும் வரும். ஆபத்தான ஒரு சூழல். பிரியமானவர்களே,
27ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? அப்படின்னா இருளிலே வெளிச்சமாய் தேவன் வெளிப்படுவார். ஏன் சங்கீதக்காரனால் சொல்ல முடிந்தது? தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலமும் அது தடிமண்ணை தேற்றும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை பாதையில் ஒருவேளை இந்த மாதத்தை தொடக்கும் பொழுதே பொருளாதாரத்தில், சுகத்தில், பிள்ளைகளுடைய காரியத்தில் ஸ்டில் தேர் இஸ் டார்க்னஸ். ஆனால் நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? தேவன் என் கூட இருக்கிறார். அவர் இருளை தனக்கு மறைவிடமாக கொண்டிருக்கிற தேவன். அவரே மெய்யான ஒளியாக இருக்கிறவர். அவரை எந்த இருளும் கவ்விக்கொள்ளாது. இந்த சத்தியம், இந்த வார்த்தைகள், இந்த வசனத்தினுடைய உறுதி, நிச்சயம். எவ்வளவோ வசனங்கள் சொல்லலாம், ஒவ்வொன்றுத்தையும் நான் சொல்ல நேரம் இல்லை. 18ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம், இருளை தமக்கு மறைவிடமாக்கினார், கரும்புணல்களையும் ஆகாயத்து கார்மைகளையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்தில் சொல்லுறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவீர். பிரியமானவர்களே, இந்த நிச்சயம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் பொழுது நான் இருளை கடந்து செல்லுவேன். ஹல்லேலூயா. இந்த அந்தகாரத்தை தாண்டி செல்லுவேன். மரண இருளின் பள்ளத்தாக்கு, இருள் அல்லது அந்தகாரம், அடுத்து என்ன செய்வது, அடுத்து எங்கே போவது, அடுத்து யாரை பார்ப்பது, அடுத்து இது சூழ்நிலை எப்படி கடந்து செல்வது என்கின்ற கேள்விக்குறியோடு கூட இருக்கிற நிலையிலே கர்த்தர் சொல்லுகிற ஆறுதலின் வார்த்தை, ஐ ஆம் த லைட். நான் வெளிச்சமாக இருக்கிறேன். தேவரீர் இருளிலே எனக்கு வெளிச்சமாக இருக்கிறீர் ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன். உமது கோல், உமது தடி, உமது வெளிச்சம் என்னை தேற்றும் ஆண்டவரே என்று இந்த மாதத்திலிருந்து நீங்கள் சொல்லி ஜெபிக்க பழக வேண்டும். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, இருளான சூழலை மாத்திரமல்ல, எந்த சூழ்நிலையிலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் டார்க்னஸ் அல்லது அந்தகாரம். நம்பர் 2, டேஞ்சர். இதை ஆபத்து என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே மரண இருள் இருக்கு இல்லையா, அந்த மரணம் எதை சூழல் காண்பிக்கிறது? 116ஆம் சங்கீதத்தினுடைய 3ஆம் வசனம் சொல்கிறது, மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன், என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் 8ஆம் வசனம் 116ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இது எழுத்தின்படியே நடக்கக்கூடிய மரணத்தை குறித்து பேசவில்லை. இங்கே மரண கட்டுகள், மரண வேதனை. அதாவது சில நேரம் நமக்குள்ள ஒரு யோசனை வரும், ஒன்று இருள், ரெண்டாவது இன்றைக்கு நிறைய நம்ம செய்தித்தாள் அடிக்கடி வாசிக்கிற ஒரு காரியம், ஒரு பிரச்சனையினால் சந்திக்க முடியலன்னா, சமீபத்தில் நல்ல படித்த கணவன் மனைவி, ஒருவர் அட்வொகேட், ஒருத்தர் டாக்டர், அதிகமான கடன் வாங்கினதுனால குடும்பமாக தற்கொலை செய்து கொண்ட ஒரு துக்கமான செய்தி கேள்விப்பட்டோம். அன்றாடம் இப்படிப்பட்ட பல செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். ஏன்? இந்த மரணக்கட்டு. செத்தா போதும், இந்த பிரச்சனை சந்திக்கிறதுக்கு நான் மறிக்கிறது நல்லது, அந்த பிரச்சனையோடு கூட போராடிட்டு இருக்கிறதுக்கு நான் மறிக்கிறது மேல். பல நேரங்களிலே நம்மை அறியாமலே நாம் அறிக்கை செஞ்சிருவோம். பாருங்களேன், இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் பயப்பட மாட்டேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீங்கள் என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே, உமது கோல் உமது தடி என்னை தேற்றும் ஆண்டவரே. மரணம் என்னை ஒன்றும் செய்யாது, மரணம் கட்டுலேருந்து நான் வெளியே வந்துடுவேன். ஆனால் பல நேரங்களில் நம்ம அதைரியப்பட்டு, சோர்ந்து போய், கலங்கி போய், வேதனைப்பட்டு, வருத்தப்பட்டு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கடந்த மாதத்தில் இவனை இந்த பிரச்சனையை சந்திக்கிறது செத்தானாலும் சாவு வரமாட்டேங்குது, நான் ஏன் தான் உயிரோடு இருக்கிறேனோ, எத்தனை முறை நாம் சொல்லியிருப்போம் பிரியமானவர்களே. அல்லது வெளிப்பிரகாரமாக சொல்லிடாவிட்டாலும் உள்ளத்தில் இந்த வார்த்தைகள் எழும்பிக்கொண்டே இருந்திருக்கும். சத்துருவினுடைய வார்த்தைகள், சத்துருவினுடைய ஆலோசனைகள். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது யோவான் 11:25 இயேசு அங்கே மரியாள், மார்த்தா, லாசரனுடைய உயிர்த்தெழுதலுடைய சம்பவத்தில் வரும் பொழுது அவங்க நினைச்சாங்க காரியம் முடிஞ்சு போச்சு, ஒன்று ஆபத்து, இன்னொன்று முடிஞ்சே போச்சு என்ற நிலைமை. பிரியமானவர்களே, முதலாவது குறிப்பு இருள் சொல்லும்போது வாட் இஸ் நெக்ஸ்ட் தெரியல, அந்தகாரம். இங்கே ஆபத்து, மரணம் என்று சொல்லும் பொழுது யூ திங்க் இட்ஸ் ஆல் ஓவர். இனி இவன் சரியா, இவன் உருப்பட மாட்டான்,
இவன் படிக்க போகிறதில்ல, இனி இந்த தொழில் செழிக்க போகிறதில்ல. நம்ம என்ன, லாசரு எங்கே கிடத்தப்பட்டான்? வீட்டில், அறையில் இல்லை. விசுவாசத்தோடு எப்படியும் எழும்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் படுக்க அறையில் வைக்கிற கல்லறையில் வச்சுட்டாங்க. கல்லறை முடிவினுடைய அடையாளம், எல்லாம் முடிந்தது என்பதற்குண்டான ஒரு சிம்பிள் தான் கல்லறை. கல்லறை தோட்ட பிரியமானவர்களே. ஆனால் இயேசு சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஐ ஆம் த ரெசரக்ஷன் அண்ட் த லைஃப். அவங்களால விலகி கொள்ள முடியல. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆயிடுச்சு. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகள் சில நேரங்களில் இந்த ஒரு அந்தகாரத்தை மாத்திரமல்ல, ஒரு விதமான ஆபத்து. இந்த ஆபத்து ஒன்று எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்ற சூழல். அது மாத்திரமல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த உறவில் இனி துளிர்க்க வாய்ப்பில்லை. கணவன் மனைவியில் இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு மன விளக்குக்கு நேரே போகுது. இனி உருப்பட வாய்ப்பில்லை. என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இனி எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவன் திருந்துவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? அதை முடிச்சிட்டீங்க, அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. நல்லா தான் போயிட்டு இருந்தது, எல்லாமே நல்லா இருந்துச்சு. திடீர்னு ஒரு புயல் வீசுது, திடீர்னு ஒன்று அலை மோதுது. ஒரு பக்கம் அந்தகாரத்தை போல், ஒரு பக்கம் ஆபத்து. சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? 116 சங்கீதம் 8 வசனத்தில், என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், ஃபார் யூ ஆர் வித் மீ. எப்படி உங்களுடைய மரண கட்டுகளை கர்த்தர் விடுவிப்பார். முடிஞ்சே போச்சு நினைச்ச ஒரு விஷயத்தில் கர்த்தர் ஒரு ஆரம்பத்தை கட்டளையிடுவார். கல்லறைக்குள் படுத்திருக்கிற லாசருவை வெளியே கொண்டு வர தேவனால் முடியும். இந்த தேவனை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இவரே என்னுடைய இரட்சகராக இருக்கிறார். ஆகையினால் நீங்களும் நானும் தைரியமாய் சொல்ல முடியும், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. மது கோலம் மது தடியும் என்னை தேற்றும். பல விதங்களிலே கோலும் தடியும் அவருடைய வார்த்தைகளை, அவருடைய உபதேசங்களை, ஆற்றி தேற்றுகிற வார்த்தைகளை, நம்மை வழிநடத்துகிற வார்த்தைகளை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தட் விச் கைட்ஸ் மீ, தட் விச் லீட்ஸ் மீ. இப்போ இந்த வார்த்தைகள் உங்களை நடத்துது இல்லையா? அந்தகாரன் சொல்லும்போது சில வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். ஆபத்து முடிவுன்னு சொல்லும்போது இந்த வசனங்களாம் வாசிக்கும் பொழுது என்னுடைய விசுவாசம் கட்டி எழுப்பப்படுகிறது. என்னுடைய விசுவாசம், என்னுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆமாச்சேன், லாசரு முடிஞ்சு போன கதையாக இருக்கும்போது ஆண்டவர் எழுப்பினார் அல்லவா? என் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய வல்லவர். முடிந்து போன எல்லாவற்றும் கர்த்தர் துவக்க வல்லவராக இருக்கிறார். அதனால தானே செத்த கர்ப்பம் என்று சொல்லுகிறோம். சாராளுடைய கர்ப்பம் செத்ததாக இருக்குது. which means it's a dead thing. தேவரீர் என்னுடைய கூட இருக்கிறீர். அந்த செத்த கர்ப்பத்தை உங்களால் உயிர்ப்பிக்க முடியும் ஆண்டவரே. செத்த லாசருவை உங்களால் வெளியே கொண்டு வர முடியும் ஆண்டவரே. அதுபோல் என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நான் போயிட்டு இருக்கிற பாதை ஒருவேளை முடிவை நோக்கி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடிய பாதையாக இருக்கலாம். கர்த்தருங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, நோ, ஐ பிரிங் அ நியூ பிகினிங் இன் யுவர் லைஃப். எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்காதீங்க. ஒரு ஆரம்பம் காத்திருக்கு, ஒரு புது வாழ்வு காத்திருக்கு, ஒரு புது துவக்கம் காத்திருக்கு, ஒரு புது வழி காத்திருக்கு, ஒரு புதிய காலை வேளை உங்களுக்கு காத்திருக்கிறது. இன்றைக்கு புதிய மாதத்தினுடைய 1ஆம் தேதியிலே இயேசுவின் நாமத்திலே நான் சொல்லுகிறேன், மார்ச் 31 முடிஞ்சிருச்சு, ஏப்ரல் பிறந்துடுச்சு. ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. ஒரு புதிய பொருளாதார ஆண்டு இயேசுவின் நாமத்தில் முடியல, இது ஆரம்பம். ஹல்லேலூயா. தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். அது மரணமாக இருந்தாலும் சரி, இருளாக இருந்தாலும் சரி, நான் நடந்து செல்லுவேன். ஏனென்றால் எனக்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது, எனக்கு ஒரு துவக்கம் இருக்கிறது. கர்த்தர் என்னை விடுவித்து புதிய பாதையை, உயிர்த்தெழுதலின் தேவனுடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுதலை கட்டளையிடுவீர் என்று நீங்களும் நாளும் அறிக்கை செய்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு அந்தகாரம் மாத்திரமல்ல, ஆபத்து, அந்த மரண சூழல் மாத்திரமல்ல. 3வது பார்க்குறோம், நான் சொன்னது போல் பள்ளத்தாக்கு. அது ஒருவேளை நம்ம ஓமானமாய் நாம் இருக்கும் பொழுது, மலை என்று சொல்லும்போது உயரம், பள்ளத்தாக்கு என்ற போது தாழ்ச்சி, பள்ளம், கீழே இறங்கிறது, கோயிங் டவுன், டிக்ளைன். ஐ வாண்ட் டு கால் இட் அஸ் அ டேஞ்சர், டெத் அண்ட் டிக்ளைன். வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு வீழ்ச்சி, ஒரு தாழ்ச்சி. சங்கீதம் 40:2 சொல்லுகிறது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினர். கர்த்தர் நம்மளை எங்கேருந்து பிடிச்சி எடுக்கிறாரா? பயங்கரமான குழியில் இருந்தோம், ஆள் கிணற்றில் இருந்தோம், ஆள் சேற்றில் இருந்தோம், நம்மை தூக்கி எடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அதாவது எவ்வளவோ ஆழத்தில் நம்ம இறங்கி போயிட்டுருக்கலாம்.
சில நேரங்களில் ஒருவேளை ஆபத்து இல்லாமல் இருக்கலாம். சில நேரங்களில் ஒருவேளை முடிவு நோக்கி கூட நம்மளுடைய வாழ்க்கை போகாமல் இருக்கலாம். ஆனால் நேற்று வரைக்கும் உயர போயிட்டு இருந்த என்னுடைய வாழ்க்கை இப்போது ஒரு தாழ்வுக்கு நேரே போகுது. ஒரு டவுன் ஸ்லைடுக்கு நேராக போகுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னுடைய பிஸ்னஸில் ஒரு டிப்பை நான் பார்க்குறேன். என்னுடைய பிள்ளைனுடைய படிப்பில் ஒரு டிப்பை நான் பார்க்குறேன். என்னுடைய ஊழியத்தில் ஒரு டிப்பை நான் பார்க்குறேன். நேற்று வரைக்கும் நல்லா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் விட்டால் முடிஞ்சே போயிடுமோ, இது ஒரு முடிவுக்கே வந்துடுமோ, இது ஒரு கம்ப்ளீட்டாக போயிடுமோ, இதுக்கு மேலே என்னால் எழும்ப முடியுமோ அப்படின்ற ஒரு பெரிய ஒரு குழப்பத்திற்குள்ள ஒரு நிச்சயமற்ற சூழலுக்குள்ளே நாம் கடந்து போயிட்டு இருக்கிறோம். பிரியமானவர்கள், இங்கே பார்க்குறோம், பயங்கரமான குழியிலும் முளையான சேற்றிலும் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினீர். பிரியமானவர்கள், இது எதை காண்பிக்கிறது? தேவன் இறங்கி நம்மை தூக்கி எடுக்கிற காட்சியை காண்பிக்கிறது. அன்றைக்கு பேதுரு அந்த கடலில் நடந்து போகும் பொழுது இயேசு தான் நடந்து வான்னு சொல்கிறாரு. அப்போ பேதுரு நடக்க திடீரென்ற பயந்து போய் அந்த கடலுக்குள்ளே அமிழத்தக்கதான நிலையிலே கர்த்தர் கரம் பிடித்து, இயேசுவானவர் கரம் பிடித்து தூக்கி எடுக்கிற ஒரு சூழலை காண்பிக்கிறது. இது எழுத்தின்படியே நம்மளை பிடித்து எடுக்கிறது மாத்திரம் கிடையாது. சில நேரங்கள் நம்ம தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிருப்போம். பாருங்களேன், இந்த ஆழ்கடல் சொல்லும்போது வெரி டீப் உள்ளே போயிட்டான். சிலன்னு சொல்லுவாங்க, அவெல்லாம் ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாரு பாஸ்டர், அவன் கர்த்தரை விட்டு ரொம்ப 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 தூரம் போயிட்டான், இதுக்கு மேலே அவனால் வர முடியுமான்னு தெரியல, இதுக்கு மேலே அவனை நம்ம தொடர முடியுமான்னு தெரியல. ஆனாலும் ஹல்லேலூயா, எவ்வளவு தூரமாய் போயிருந்தாலும், எவ்வளவு ஆழமாய் போயிருந்தாலும், யோசிச்சு பாருங்கள், சீஷர்கள் கடல் அக்கறையில் இல்லை, புறப்பட்டு போனாங்க நடு கடலில், விச் மீன்ஸ் they were in the middle of the sea or in the deep sea. அங்கே நடுப்பகுதியில் ஆழம் அதிகமாக இருக்கும், காப்பாற்றுறது ரொம்ப கடினம். ஆனால் அங்கே தானே இயேசுவானவர் அவர்களை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரு தீர்க்க தரிசனம் அந்த காரியத்தை நான் சொல்ல போனேன்னா, ஆண்டவர் உங்களுடைய எந்த நிலையில், எவ்வளோ நீங்கள் டீப்பஸ்ட், ஒரு லோயஸ்ட் அல்லது ரொம்ப குறைவான நிலையில், அது தொழிலில் இருக்கலாம், பொருளாதாரத்தில் இருக்கலாம், உங்களுடைய சுகத்தில் இருக்கலாம், அல்லது சமாதானத்தில் இருக்கலாம், எந்த நிலையில் நீங்கள் இப்போ உச்சத்தில் இல்லை, லோயஸ்டில் இருக்கீங்க, ஆழத்துக்கு போயிட்டீங்க, ரொம்ப ஜீரோக்கு வந்துட்டீங்க, கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லாத நிலைமைக்கு வந்துட்டீங்க, கர்த்தர் ஹல்லேலூயா புழுதியிலிருந்து உங்களை தூக்கி உயர் ஸ்தானத்திலே, அதான பார்க்குற உளையான சேற்றிலிருந்து, புழுதியிலிருந்து, கடலிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து நம்மை உயர் ஸ்தானங்களிலே, கன்மலையிலே நிறுத்துகின்ற ஒரு தேவனாய், நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். 3 சூழ்நிலைகள்: மரணம், இருளின் பள்ளத்தாக்கு. இருள் அந்தகாரத்தை காண்பிக்கிறது. we do not know what to do next. மரணம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்ற நிலையை காண்பிக்கிறது. ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு காஜ், ஒரு வேலி, கீழே போயிட்டுருக்கிற வாழ்க்கை காமிக்கிறது. ஒருவேளை இது எல்லாம் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை ஏதோ ஒரு விதமான அனுபவத்திற்குள்ளே நீங்கள் கடந்து போயிட்டுருக்கலாம். பெரியவர்கள் பரிசுத்த ஆவியானவர் அவங்களோடு கூட இடைப்படுகிறார் என்பதை என்னால் உணர முடிகிறது. ஆனால் இதிலிருந்து நீங்கள் வெளியே வரணும். சங்கீதக்காரன் நான் எப்படி தைரியமாக சொல்ல முடியுது? தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும். அதான் வாக்குத்தத்த வார்த்தை. எப்படி சொல்ல முடிஞ்சது? இன்றைக்கு நீங்களும் நானும் நம்மால் சொல்ல முடிகிறதா? இதுதான் செய்தி, இது சூழ்நிலை. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்களும் நானும் சொன்னால் நடந்துருமா? ஜஸ்ட் வாயில் அறிக்கை செஞ்ச நடந்துருமா? அறிக்கை செய்யணும். ஆனாலும் செய்தி என்னவென்றால், சங்கீதக்காரனுக்கு தேவனுடைய பிரசன்னத்துக்கு போகும் வழியும் அவனுக்கு தெரியும். தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கக்கூடிய முறைகளையும் ரகசியங்களையும் அவன் அறிந்திருந்தான் என்று தான் நான் சொல்லுவேன். வேகமாய் 3 வசனங்களை சொல்லுவேன், 3 வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அவர் என்னோடு கூட இருக்கிறார், அல்லது தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும்? சங்கீதம் 16:11 சங்கீதக்காரன் சொல்லுகிறார்,
தாவீது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இங்கு 2 அல்லது 3 பேர் அவருடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்கள், அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்னார். நம்முடைய ஜெப வேளை தேவ சமூகத்தில், இன்றைக்கு மனுஷ சமூகத்தில் நம்ம உட்கார்ந்துருக்க மனுஷரோடு அதிகமாக பேசுகிறோம். தேவனோடு தனிமையில் ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கு உங்களை சுற்றிலும் இருக்குதா? ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிறா? அநிச்சயம் இருக்கா? போராட்டம் இருக்கா? தேவ சமூகத்தை உங்களால் உணர முடியலையா? சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, தேவரீர் என்னோடு கூட இருக்கிற. நீங்கள் உங்களால் எப்படி சொல்ல முடியும்? தேவ சமூகத்துக்கு ஓடி போகும் பொழுது நீதிமான், அதாவது உமது கூடாரத்தில் வந்து தங்குவான். வசனம் சொல்லுகிறது இல்லையா, அவனுடைய ஆபத்து காலத்தை righteous shall run into it and he will be safe. உம்முடைய கூடாரத்திற்குள்ளே, உம்முடைய சமூக பிரசன்னத்திற்குள்ளே நீதிமான் ஓடி வந்து சுகமாய் தங்கி இருப்பான். அவருடைய சமூகத்தை அறிந்து அவருடைய சமூகத்தை தேடி போகும் பொழுது உங்களால் தைரியமாக உணர்ந்து சொல்ல முடியும், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. உங்கள் அப்பா எங்கே இருக்கிற ஒரு சின்ன பிள்ளைக்கு அப்பாவை ஃபோன் பண்ணி பேசலாம், அப்பாட்ட மெசேஜ்க்கு பெற்றுக்கொள்ளலாம், அப்பாவினுடைய வாட்ஸ்அப் வாசிக்கலாம். ஆனால் அப்பாவே பக்கத்தில் வந்துட்டாங்க, அந்த பிள்ளைக்கு எவ்வளோ தைரியமாக இருக்கும். Hallelujah. That shows the presence of God. We should learn to run into the presence of God. அது மாத்திரமல்ல, இந்த சமூகத்தை அல்லது தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பது முதலாவது அவருடைய பிரசன்னத்தின், அவருடைய சமூகத்தை எழுத்தின்படியே உணரக்கூடிய ஒரு அனுபவம். இரண்டாவது அவருடைய வார்த்தை. 119 சங்கீதம் 174 வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்முடைய இரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன், உம்முடைய வேதமே என் மன மகிழ்ச்சி. எதை குறிக்கிறது பிரியமானவர்களே? கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க, காதிலே தேவன் வார்த்தையாக இருந்தார், வார்த்தை தேவனை காண்பிக்கிறது. அந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்க வாசிக்க you will feel that God is close to you. அது பேசுவார். அவருடைய வார்த்தை உங்களுக்கு வந்துருச்சு இல்லையா? அவருடைய தீர்க்க தரிசனம் வந்துருச்சு இல்லையா? அவருடைய ஆலோசனை வருது இல்லையா? அவருடைய எச்சரிக்கை வருது இல்லையா? அப்போ கர்த்தர் பேசுகிறார் இல்லையா? அப்போ கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை இன்னும் நன்றாக உணர்வீர்கள். அவருடைய சமூகத்துக்கு ஓடி பழக வேண்டும், அவருடைய வார்த்தை நெடுகவே வாசித்து பழக வேண்டும். மூன்றாவது ரொம்ப சுவாரஸ்யமானது, சங்கீதக்காரனுக்கு பிடித்தமான ஒன்று, நம்ம அநேகர் செய்ய தவறுகிற ஒரு காரியம், செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய பர்சனல் வர்ஷிப். 9 சங்கீதம் 2 வசனம், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். I'll sing praise to thy name, O thou most high. சங்கீதக்காரன் பல வேளைகளில் அவனுடைய விடுதலை எப்படி பெற்றுக்கொண்டார்? கர்த்தரை துதித்து பாடி கீர்த்தனம் பண்ணுவதினாலே. நல்ல உற்சாகம், அவங்களுக்கு பிடித்த ஸ்தோத்திர பாடலை பாடுங்க. தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறத நீங்கள் நல்லா உணருவீங்க. இந்த மரணம், இந்த இருள், இந்த பள்ளத்தாக்கு கண்டு நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. 3 காரியங்கள். அவருடைய பிரசன்னத்தை எப்போதும் நாடுங்க, அவருடைய வார்த்தையா அடிக்கடி தியானிங்க, அவரை பாடி துதித்து ஆராதிங்க. இந்த 3 காரியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பீர்கள். ஆனால் அதாவது எழுத்தின்படியே நிச்சயமாகவே எந்த சந்தேகமுமின்றி உங்களால் சொல்ல முடியும், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் என்று. இல்லைன்னா ஒருவேளை பயம் வரும், என் கூட இருக்கிறாரா இல்லையா? இந்த 3 விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நிச்சயத்தை கொண்டு வரும் பிரியமானவர்களே. ரீட் His word, go to His presence, worship in singing and joyful. இந்த 3 வசனத்தை வாசிங்க. இந்த 3 நான் சுட்டி காட்டின 3 வசனங்களிலேயும் சந்தோஷமும் பேரின்பமும் அடங்கி இருக்குது. ஒரு பயம் நீங்கும், ஒரு கலக்கம் நீங்கும், ஒரு அனிச்சயம் நீங்கும். கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து திளைத்திருப்பீங்க பிரியமானவர்களே. though I walk through the valley of shadow of death, I will fear no evil, for thou art with me, thy rod thy staff they comfort me. தேவரீர், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்? தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், அது கோலம் அது தடிமனை தேற்றும். எந்த மரணத்தினுடைய பாதையாக இருந்தாலும் சரி, இருளின் சூழலாக இருந்தாலும் சரி, பள்ளத்தாக்கினுடைய ஒரு அனுபவமாக இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த நாட்களிலே சொல்லி பழக வேண்டும், சொல்ல அறிய வேண்டும், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், முதுகோலும் ஒரு தடிமனை தேற்றும். பிரியமானவர்களே, கர்த்தர்களோடு கூட நிச்சயமாய் பேசியிருக்கிறேன் நான் நம்புகிறேன். இந்த மாதம் முழுவதும் தேவ சமூகத்தை எழுத்தின்படியே நீங்கள் கிளைம் பண்ணிகிட்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த கட்டத்தை நீங்கள் தாண்டும் பொழுது, இந்த பிலீவர்ஸ் ட்ரீட்னு சொன்னேன் இல்லையா, அந்த விசுவாசியினுடைய விருந்து அனுபவத்திற்கு நேரே கர்த்தர் உங்களை நிச்சயமாய் கொண்டு போவார். இன்றைக்கு கடந்து போகிற பாதையை நீங்கள் கடந்து போகும் பொழுது
தேவ பிரசன்னத்தின் நிச்சயத்தோடு கூட நீங்கள் தாண்டி செல்லும் பொழுது பரிபூர்ண சந்தோஷம், பேரானந்தம், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள், சௌக்கியங்கள் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். அதை நீங்களும் நானும் சுதந்திரிக்கப் போகிறோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தின் புதிய நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலம் உமது தடியும் என்னை தேற்றும். For you are with me, your rod and your staff they comfort me. ஆம் தகப்பனே, அந்தகார சூழலிலே, ஆபத்து நிறைந்த சூழலிலே தகப்பனே இயேசுவே நீர் எங்களோட கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எப்பேற்பட்ட அந்தகாரமாய் இருந்தாலும் தகப்பனே, எப்பேற்பட்ட முடிந்து போயிற்று என்று சொல்லக்கூடிய ஆபத்தான சூழல் காணப்பட்டாலும் ஆண்டவரே, ஆண்டவரே எப்பேற்பட்டதான டிக்ளைன் தாழ்ச்சியின் பாதையில் நாங்கள் கடந்து சென்றால் நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது அவைகள் எல்லாவற்றையும் கடந்து மேற்கொண்டு கர்த்தாவே நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆம் தகப்பனே எங்களுடைய பாத்திரத்தை கர்த்தர் நிரப்ப போகிறீர் ஆண்டவரே. எங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறீர் ஆண்டவரே. சத்துருக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்க போகிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நாளிலே இந்த வசனத்தை எங்களுக்கு நினைவுபடுத்தினதற்காய் நன்றி. எங்களுக்கு தேவையான பலத்தை, சத்துவத்தை, தைரியத்தை தாங்கப்பா. உங்களுடைய பிரசன்னத்தை ஆண்டவரை நாடக்கூடிய, உங்களுடைய வசனத்தை தியானிக்கக்கூடிய, என்னாலும் துதித்து ஆராதிக்கக்கூடிய கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பெருக செய்யுங்க ஆண்டவரே. இந்த புதிய மாதம் ஆண்டவரே பொருளாதாரத்தினுடைய புதிய ஆண்டாய் இருக்கிறது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பொருளாதாரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய பாத்திரத்தை நிரம்பி வழியை செய்வீராக. சகல தேவைகளை சந்தித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். God bless you. God be with you. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லிட்டே இருங்க, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடிமனை தேற்றும். For you are with me, your rod and your staff they comfort me. God bless you. இந்த வாக்குத்தத்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் உங்களுடைய சாட்சிகளை தெரிவிங்கள். கமெண்ட்ஸில் அல்லது வாட்ஸ்அப்பில் நீங்கள் தெரிவிக்கலாம். நாங்களும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிறரோடு கூட இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you. God be with you.